அவர் கிருபை என்றும் எதுவுமே சந்தோஷமா இருக்கீங்க. அல்லேலூயா. இந்த நாளிலே கூட தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக ஆண்டவர் நமக்கு இந்த வருஷம் கொடுத்த வாக்குத்தத்த வார்த்தையிலிருந்து இன்னைக்கு அழகாக எல்லாரும் மனப்படமாக சொன்னீங்க. அதுலேருந்து தொடர்ந்து பார்க்கும்படியாக கர்த்தர் கிருபை செய்வாராக. நம்ம வாசிப்போமா? ஏசாயா 44 1லேருந்து 4 வரைக்கும். இது வரைக்கும் கேலண்டர் கிடைக்கல, வாக்குத்தத்த அட்டை கிடைக்கல அப்படின்னா என்னை வந்து பாருங்கள். ஓகே, இது வரைக்கும் வாங்காதவர்கள் வாங்கிக்கொள்ளுங்க. வாசிப்போம், எல்லாம் சேர்ந்து வாசிப்போமா? பக்கம் 850, ஏசாயா 44 1லேருந்து 4 வாசிப்போம். இப்பொழுதும் என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலே கேள். உன்னை உண்டாக்கினவரும் தாயின் கற்பத்தில் உன்னை உருவாக்கினவரும் உனக்கு துணையா செய்கிறவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலே, பயப்படாதே. தாகமுள்ள மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். உன் சந்ததி மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் ஊற்றுவேன். அதனால் அவர்கள் புல்லின் நடுவே நீர்க்கால்களின் ஓரத்தில் உள்ள அலரிக்க செடிகளைப் போல வளருவார்கள். அன்பு கிருபை நிறைந்த எங்கள் பரலோகத்தின் பிதாவே, உடைய குமாரனாகிய இயேசுவின் நாமத்தில் இந்த வசனத்தை ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தர் தொட்டு பிட்டு ஆசீர்வதித்து, பேசுகிறீர்கள் நீங்கள் இல்லை, உங்களிலிருந்து பிதாவின் ஆவியானவரே என்று சொன்ன ஆவியானவர் பேசுவீராங்க. அடையினை மறுத்து நீ உள்ளத்தில் கொடுத்த எல்லாவற்றையும் ஆவியானவர் எடுத்து சொல்வீராங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த வருஷத்திலே வாக்குத்தத்தத்தை சொல்வீங்களா? யார் சொல்வா? என் பயப்படாதே, என் ஆவியும் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன், அவர்கள் வளருவார்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு மேவுடா. இந்த நாளிலே கர்த்தர் ஏசாயா 41:2 ஆண்டவர் சொன்ன இன்றைய செய்தியின் தலைப்பு, இப்பொழுதும் 1வது வசனம், இப்பொழுதும் கேள் பயப்படாதே. சொல்லுங்க, இப்பொழுதும் கேள் பயப்படாதே. 1வது வசனத்தில் இப்பொழுதும், கடைசியில் கேள், 2வது வசனம் கடைசியில் பயப்படாத. கர்த்தர் ஆண்டவர் நம்ம இந்த வருஷத்தில் ஆண்டவர் கொடுத்த இந்த வாக்கு தத்தத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு என் ஆவியும் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன், அவர்கள் வளர்வார்கள். அப்படின்னா கர்த்தர் சொல்றத கேட்கணும். பக்கத்துல சொல்லுங்க, கேட்கணும். கர்த்தர் சொல்றத கேட்டோம்னா நம்ம யார்கிட்ட கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. இல்லையா? கர்த்தர் சொல்றதை கேட்காதனால நம்ம மனுஷன் போய் நம்முடைய தேவையில கேட்க வேண்டிய நிலைமை வந்துடும். ஆனால் கர்த்தருடைய வார்த்தையும் கேட்குற ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் அவன் யார்கிட்டையும் கேட்க வேண்டியதில்லை. கர்த்தருடைய வார்த்தையே அவனுக்கு என்ன வரும்? அவருடைய ஆவியும் அவருடைய ஆசீர்வாதமும் அவன் மேலே ஊற்றப்படாமல் வாழ்க்கையில் அவன் வளர்ந்து கொண்டே இருப்பான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ இந்த நாளிலே ஆண்டவர் 5 குறிப்பை, நான் நேரம் இல்லை, வேகமாக குறிப்பை மாத்திரம் சொல்லிவிட்டு கடந்து செல்கிறேன். இன்று இப்போதும் கேள் பயப்படாதே. பக்கத்து சொல்லுங்க, இப்பொழுதும் கேள், ஏன் பயப்படாதே. சொல்லுங்க, சொன்னீங்களா? பக்கத்துல இப்போதும் கேள் பயப்படாதே. இப்போ 5 காரியங்களை தேவன் சொன்னார். இப்போ என்ன கேட்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலாவதாக நீங்கள் ஆதியாகமம் 21:12 பக்கம் 22 23 அதில் பார்த்தீங்கன்னா வாசிங்க. ஆதியாகமம் 21:12. அப்பொழுது தேவன் ஆபிரகாமை நோக்கி, அந்த பிள்ளையையும் உன் அடிமை பெண்ணையும் குறித்து சொல்லப்பட்டது உனக்கு துக்கமாய் இருக்க வேண்டாம். ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும். ஆதலால் சாரால் உனக்கு சொல்வது எல்லாவற்றையும் கேள். கவனிங்க, முதல் குறிப்பு என்னன்னா, அப்போது தேவன் உன் சந்ததி விளங்கும். சொல்லுங்க, அப்போது தேவன் உன் சந்ததி விளங்கும், சொல்வது எல்லாவற்றையும் கேள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம படித்தோம் ஏசாயா 1 உன் சந்ததி உன் சந்தானம் என் ஆவி என் ஆசீர்வாதம் கேளு பயப்படாது, எல்லாம் ஆண்டவர் சொல்லியிருக்காரு. இங்கே ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தர் 2 பேருடைய கான்வர்சேஷன். யாருடைய கான்வர்சேஷன்? சாராவும் ஆபிரகாமுடைய கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கு. அந்த அடிமை பெண் தன்னுடைய மகனாகிய ஈசாக்கை அவனுடைய இஸ்மாவேல் அவனை கிண்டல் பண்ணும் போது எதை பார்த்து வசனப்படுறான். உடனே
இவன் சுதந்திரவாளி அல்ல, என் பையன் தான் சுதந்திரவாளி. இவளை முதல்ல என்ன பண்ணேன், வீட்டை விட்டு தெருத்து அவளை இங்கேருந்து அனுப்பிடு அப்படி சொல்கிற அந்த கான்வர்சேஷனே கர்த்தர் கேட்குறாரு. கர்த்தர் கேட்குறாரு, தேவன் கேட்குறாரு. கேட்டு உடனே ஆபிரகாமுக்கு ரொம்ப துக்கமாக, அந்த முந்தின வருஷம் பார்த்தீங்கன்னா தன் மகனை 11 தன் மகனை குறித்து சொல்லப்பட்ட இந்த காரியம் ஆபிரகாமுக்கு மிகவும் துக்கமாக. ஆடா பேசுகிறாங்க, யோபு சொல்கிற மாதிரி பைத்தியக்காரி போல புலம்புகிறாய். சில சகோதரிகள் பேசுறது சிலருக்கு எப்படி தான் இருக்குமா, பைத்தியக்காரி பேசுகிற மாதிரி இருக்குமா. சில சகோதரிகள் கரெக்டாக சொல்லுவாங்க, அது கர்த்தரே ஏகப்பட்டு சொல்ல வைப்பார் அந்த நேரத்தில். அப்போது யோபு பாருங்க, யோபுக்கு அவருடைய மனைவி சொன்னது வந்து பைத்தியகாரமான காரியம் தான். அதனால் அவர் என்ன சொல்லிட்டாரு, தேவனை தூஷித்து ஜீவனை விடு, எவ்வளோ நாளும் உத்தமத்தில் நிலைத்திருப்பண்ணும் போது கரெக்டாக கண்டுபிடிச்சாரு, இது யார் தான், இது கர்த்தர் இல்லை, இது ஆப்ரேட் பண்ணுறது யாரு சொல்ல மாட்டீங்களே, சாத்தான் ஆப்ரேட் பண்ணுறாரு. கண்டுபிடிச்சிட்டாரு. கண்டுபிடிச்ச உடனே கடிதம் கொண்டாரு, பைத்தியக்காலை போல பேசுகிறாயே, தேவனிடத்தில் நன்மை பெற்ற நாம் தீமை பெற வேணாவா அப்படின்னு தேவன் மேலே என்ன பண்ணிட்டாரு, சாட்டிட்டார். அப்போ கர்த்தரை பார்த்து கேட்டுருவோம், பரவாயில்லப்பா நான் உனக்கு தீமை செய்யலை, ஆனால் கண்டுபிடிச்சிட்டேன் யார் தான், சாத்தானுடைய வேலைன்னு. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா, இங்கே ஆபிரகாமுக்கு சாரான்னு சொல்லும்போது ரொம்ப துக்கமாக இருந்தது. என்னடா இது, சும்மா இருந்தாலும் கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்லி கல்யாணம் பண்ண வச்சு வீட்டில் குழந்தை வேணும்னு சொல்லி அவன் அடிமை பண்ண ஒரு குழந்தை வந்து, அந்த கதை உங்களுக்கு தெரியும். இப்போ ஒரு குழந்தை இருக்குது, கர்த்தர் வாக்கின்படி ஆசீர்வாதத்தை கொடுத்தார். ஸோ ஈசாக்கு இருக்குது. இப்போ அவன் எங்கேயோ ஒரு ஓரமாக வளர்ந்துட்டு போட்டுமே, அவனை தெருத்து சொல்கிறாளே, அனுப்ப சொல்கிறாளே சொல்லி ரொம்ப துக்கமாக இருக்கும். ஒரு பையனை வீட்டை விட்டு போகணுன்னா துக்கமாக இருக்குமா, வீட்டை விட்டு போகணுன்னா துக்கமாக இருக்காதா. ஆனால் இந்த காலம் வேறு, அப்பா அம்மாவை வந்து வீட்டை விட்டு போடுறாங்க. மருமகள் வந்த உடனே அப்பா வந்து அம்மாவாது, ஆண்டவரே சொல்லிட்டாரு, அப்பா தாயும் தகப்பனை விட்டு பிரிந்திருக்கு கடவாய் அப்படின்னு சொல்லி தனியாக போகணும்னு சொல்லிட்டு அவன் தனியாக போக மாட்டான், அப்பா அம்மாவை தனியாக அனுப்பிச்சிடுறான். இது அநியாயம். அவங்க இருந்து வீட்டில் அவங்கள அனுப்பிச்சிட்டு அவன் வந்து அங்கே இருக்கான், அது தப்பு. கர்த்தர் சொன்ன வார்த்தை கடைபிடிக்கணும்னா நீ என்ன பண்ணோம், அம்மா அப்பா நீங்கள் இங்கே இருங்க, நாங்கள் 2 பேரும் போகிறோம் அப்படின்னு சொன்னால் அதுதான் நீதிமான், அதுதான் உத்தமம், அதுதான் நேர்மை, அதுதான் நியாயம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், நான் ஏன் சொல்ல தெரியல, வந்துச்சு சொல்லிட்டேன் பாருங்க. அப்போது இவருக்கு யோசிக்க, நாடா இவோ துக்கமாக இருக்கும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, உன் சந்ததி வில்லங்கப்பா, நீ என்ன பண்ண, சொல்வதெல்லாம் கேளு, சொல்வதெல்லாம் கேளுன்ற. அப்போது துக்கமாக இருக்க வேண்டாம், நீ துக்கப்படாத, சொல்கிறத கேளு, நீ எப்படி இருக்கும், உன் சந்ததி விளங்கும். ஹல்லேலூயா. இப்போது ஆண்டவர் இங்கே ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா, அவன் அந்த நேரத்தில் செவி கொடுக்கலாமா வானாவா, கர்த்தர் பேசுகிறாரா இல்லை இவன் பேசுகிறாரா, ஆண்டு சித்தம் என்ன, தேவ சித்தம் தானா அப்படின்னு ஒரு குழப்பத்தில் அவன் துக்கமாக, இது கர்த்தர் சித்தமாக இருந்தால் நான் ஏன் துக்கமாக இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி விசனப்படும்போது கர்த்தர் சொல்கிறாரு, இப்போ ஏன் சித்தம் தான், நீ என்ன பண்ண, துக்கமாக இருக்காத, ஈசாக்கிடத்தில் உன்னுடைய சந்ததி விளங்கும், அனுப்பு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ உன்னுடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய சித்தனுடைய வாழ்க்கையில் நிறைவேற வேணும் என்றால், நம்மளை சில நேரங்களில் நம்ம திக்குப்படுற நிகழ்ச்சியெலாம் நடக்கும். ஆனால் நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கணும், கர்த்தர் தம்முடைய சித்தத்தை என்னிலே உங்களை நிறைவேற்றும்படியாக கர்த்தர் சில நேரத்தில் அப்படி பாதைகளை நடத்துவார். அதனால் நீங்கள் என்ன பண்ணணும், கவனமாக கேட்கணும். என்ன கேட்கணும், கர்த்தர் சத்தம் தானா, இது மனுஷ சத்தம்னா, இல்லை இது பிசாசு சத்தமா அப்படின்னு நீங்கள் கேட்கணும். கர்த்தர் பேசுவாரா, பேசினாரு. இல்லைன்னா என் ஃபோட்டோ அமெரிக்காவில் என் ஃபோட்டோ வந்திருக்கும். முதல் முறை அமெரிக்காவில் போயிட்டு ஹோட்டலில் அப்போது பசிக்குது, உடனே சாப்பிடணுன்னு பிஸா இருந்தது, ஹோட்டலில் வாங்கிட்டேன். அவங்ககிட்ட கேட்டேன், இந்த பிஸா இது எவ்வளோ நேரம் மைக்ரோவனில் வைக்கணும். அவன் வந்து 2 மினிட்ஸ் அப்படின்னா, அது 2 மினிட்ஸ் சொன்னான்னா 2 செகண்ட்ஸ் சொன்னான்னா தெரில. என் காதில் 2 மினிட்ஸ் இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷமாக, அப்பா இன்றைக்கி டின்னர் முடிஞ்சிச்சான்னு போயிட்டு மைக்ரோவனில், இது வரைக்கும் மைக்ரோவன்லாம் ஆப்ரேட் பண்ணதே கிடையாதுங்க. மைக்ரோவனை திறந்த பிஸாவை எடுத்து உள்ளே வச்சுட்டு
அவன் சொன்னான்னு பார்த்து 2 நிமிஷம் ப்ரெஸ் பண்ணிட்டு சூட் பண்ணிட்டு திரும்பி எல்லாத்தையும் அடிக்கிட்டு இருக்கிறேன். பால்னு சத்தம் கேட்டது. யாரா நம்மளை கூப்பிட்றான்னு திரும்பி பார்த்தா எரியுது. என்ன எரியுது? பிஸா எரியுதுங்க. சாப்பாடு எரியுது, மைக்ரோவில் எரியுது. அங்கே பார்த்தீங்கன்னா ஃபயர் எல்லாம் இருக்கும். அது என்ன பண்ணோம் அப்படின்னா, அந்த புகை பட்ட உடனே அதுவே என்ன பண்ணோம், ஃபயர் இன்ஜினுக்கு ஃபோன் பண்ணி வண்டி வர வச்சிடும். ஒரு வாட்டி வந்தானா $1000. இன்னும் சம்பாதிக்க ஆரம்பிக்கல. கர்த்தர் கிருபை பார்த்த உடனே டக்கால்னு கீழே இருக்கிற ரூம் ஒன்று ஃபோன் அடிச்சுட்டு ஜன்னல்லாம் திறந்துட்டு டவலை வச்சு, புகை போகாத போ, ஏசு தத்துச்சு ஆண்டவரே அடிக்கக்கூடாதுப்பா, கால் பண்ணக்கூடாதுப்பா, நாளைக்கு என் பேர் வந்துடும், ஆஃபீஸ் போகணும், என்னப்பா நேற்று 10 வச்சுட்டு என் மேலே மானமே போயிடும் சொல்லி கர்த்தர் பேர் விட்டு கூப்பிட்டார். பால் கூப்பிட்டார். ஹல்லேலூயா. கர்த்தர் மாத்திரம் கூப்பிடலன்னா அது பாட்டு எரிஞ்சிட்டு இருக்கும். ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி எங்கள் ஆஃபீஸில் இருந்து ஒரு அம்மா ஸ்டவ் பற்ற வச்சுட்டு கீழே கதை பேசியிருந்தாங்க. அது எரியுது. பயந்து வந்து எல்லாம் ஓடுறாங்க. யார் வீடு, யாருடைய ரூம், யாரும். கடைசியில் பார்த்தா நீ தானான்னு யூதாசை கேட்ட மாதிரி அந்த அம்மா ஒரு இது எந்த தாயான்னு நிறைய ஃபைன் போச்சு. இப்போ கர்த்தர் பேசுவார். ஹல்லேலூயா. கவனமாக இருக்கும் சொல்லாண்டவரே. அப்போது தேவன் உன் சந்ததி விளங்கும், சொல்வதெல்லாம் பற்றியும் கேள் என்றார். கேளு. சில இடத்துல கேட்க முடியாத துக்கமாக இருக்கும். ஆனால் செவி கொடுத்து கேட்கும் போது கர்த்தர் என்ன பண்ணுவாராம், பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. என்னுடைய ஆசீர்வாதத்தை, என்னுடைய ஆவியும் என் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன், அவள் வளர்வார்னு சொன்ன கர்த்தர் இப்போதும் கேள், பயப்படாத. கேட்கறதுக்கு பயப்படாதுங்க. சிலர் பார்த்தோன்னே என்ன சொல்ல போகிறாங்க தெரியலையே நான் இது அப்படின்ட்டு பார்த்தோன்னே சிலர் பயப்படுவாங்க. பயப்படவே கூடாது. என்ன சேலஞ்சு காணலாம். கர்த்தர் தேவ சித்தத்தில் நீங்கள் இருப்பீங்கன்னா வாழ்க்கையில் எங்கே போகிறதுக்கும் பயப்பட மாட்டீங்க, என்ன செய்யறதுக்கும் பயப்பட மாட்டீங்க, என்ன பண்ணுறதுக்கும் பயப்பட மாட்டீங்க, எந்த அளவுக்கு நீங்கள் எதுவும் ஸ்டார்ட் பண்ண பயப்பட மாட்டீங்க. கர்த்தர் சித்தம் மாத்திரம் என்னை நிறைவேறினா போதும். கர்த்தர் என்னை ஆசீர்வதித்து எனக்குன்னு ஒரு சந்ததியை தந்து அதை விளங்க பண்ணுவார். ஹல்லேலூயா. பயப்படவே கூடாது. கர்த்தர் அது அவங்களுக்கு சமாதானம் தருவாரானா அந்த காரியத்தில் தைரியமாக செய்ய வேண்டும். கர்த்தர் வழிநடத்துவாரானா தைரியமாக போக வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதலாவதாக என்ன செய்யணுமா, அப்போது தேவன் உன் சந்ததி விளங்கும், சொல்வது எல்லாவற்றையும் கேள் என்றார். அப்போ எப்போ கேட்குறான், துக்கமா இருந்த டைமில், துக்கப்படுகிற நேரத்தில் தேவ சித்தம் சந்தோஷத்தை கொடுக்குற சித்தத்தை அவன் செவி கொடுத்தான். கர்த்தருடைய வார்த்தை கேட்டான். அது அவனுக்கு சந்தோஷமாக மாறிச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா, வேகமாக சொல்கிறேன், 5 குறிப்பு சொல்லணும். அதனால் ரெண்டாவதாக உபாகமம் 12ஆம் அதிகாரம் 28 பக்கம் 241 நீங்கள் எடுப்பீர்கள். பழைய ஏற்பாட்டில் 241 வாசிங்க. 12:28 மைக்கில் வாசிங்க. நீ உன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்வதினால் நீயும் உனக்கு பின்வரும் உன் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் நன்றாய் இருக்கும்படிக்கு நான் உனக்கு கற்பிக்கிற இந்த எல்லா வார்த்தைகளையும் நீ கவனித்து கேள். கவனிங்க. ரெண்டாவதாக என்னன்னா, நான் உனக்கு கற்பிக்கிற இந்த எல்லா வார்த்தையும் நீ கவனமாய் கேள். சொல்லுங்க, நீ கவனமாய் கேள். நான் சொல்றேன், இந்த உலகத்துல கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தர் உங்களுக்கு அதாவது கற்றுக் கொடுக்கிற, அவருடைய கற்பிக்கிற, நம்மள மாதிரி ஆண்டவர் மாதிரி நல்ல போதகரை பார்க்கவே முடியாது. அவர் நல்ல போதகர். அவர் நமக்கு நான் உண்மையில் கண்ணை வைத்து நீ நடக்க வேண்டிய வழியில் உன்னை நடத்துகிற உன் தேவனாய் கர்த்தர். நீ வலதுபுறமாகிலும் இடதுபுறம் சாயும் போது வழி இதுவே என்று சொல்ல சத்தம் உண்டாகும் என்று சொன்ன கர்த்தர். நம்ம கர்த்தர் யாருன்னா நடத்துகிறவர். அவர் என்ன சொல்லுகிறாருன்னா, ரெண்டாவதாக நான் உனக்கு கற்பிக்கிறேன். நான் உனக்கு என்ன சொல்கிறேன், நான் என்ன டீச் பண்ணுறேன், அதை நீ என்ன பண்ணு, என் வார்த்தையெல்லாம் நீ கவனமாய் கேட்டு கேளுன்ற. வேற ஒன்றும் பண்ண, கவனமாய் கேளு. கேட்ட உடனே என்ன பண்ணுவேன், நீ அதில் நீ செய்ய ஆரம்பிச்சிடும். பாருங்க, இப்போ இதில் ஒரு 5 காரியங்களை எனக்கு கற்று இந்த 28:12 ஆண்டவர் அவங்க சுதந்திரிக்க போகிற அந்த இடத்தை குறித்து கொடுத்த வார்த்தை. முதலாவதாக இந்த 12:28 சொல்லப்பட்ட அந்த வார்த்தைக்கு ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் அப்படின்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல்ல 1-3 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, டிஸ்ட்ராய் ஐடல், விக்கிரக ஆராதனையை
முற்றிலுமாக அழித்து விடு. சொல்லுங்க, டிஸ்ட்ராய் ஐடல்ஸ். ஆண்டவருக்கு பிடிக்காதது என்னன்னா விக்கிரக ஆராதனை. அதனால ஆண்டவருக்கு எந்த விக்கிரமும் நமக்குள்ள வராதபடி நம்ம என்ன பண்ணணுமா எச்சரிக்கணும். நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன், என் வீட்டில் எங்கேயாவது கடையில் ஏதாவது வாங்கினா கூட அது எதுதான் யூஸ் பண்ணுவேன், குப்பைக்கு அமிச்சிடுவேன், நேராக குப்பைக்கு அமிச்சிடுவேன். அது வீட்டுக்குள்ளே வைக்கவே மாட்டேன். சிலர் பாருங்கள், நல்ல கவர் ஆச்சு அதை மடித்து வைப்பாங்க. அதெல்லாம் விற்கவே கூடாது. ஒரு ஐடல்ஸும் நம்ம வீட்டில் இருக்கவே கூடாது. அது கர்த்தருக்கு பிடிக்காத காரியம். ஸோ அதே போல் செத்தவங்க படத்தை மாலை போட்டு வைக்கிறதுலாம் வைக்கக்கூடாது. அவங்க எங்கே இருக்காங்க? பரலோகத்தில் இருக்கிறாங்க. அதனால் அவங்கள போய் மாலை போட்டு அதுக்கு ஒரு லைட்டு வச்சு அதெல்லாம் செய்யவே கூடாது. கர்த்தர் அல்ல, ஏன்னா அவங்க உயிரோடு இருக்கிறாங்க, கர்த்தரோடு இருக்கிறாங்க. ஸோ எந்த விக்கிரகமான வேலை விக்கிரகமாக இருக்கக்கூடாது. சில வேலையே எதிர்க்கும். சில பிள்ளைகள் ஒரு ஐடியலாக இருப்பாங்க, சிலருக்கு அந்த மாதிரி எந்த ஐடியல் நம்மளுக்கு இருக்கக்கூடாது, எந்த விக்கிரகம் கூடாது. அப்போ ஆண்டவர் சொல்கிறது எல்லாத்தையும் அழிச்சிருப்பா, அதுக்கு நீ கவனமாக இரு, எட்டமே கொடுக்காது உன் வாழ்க்கையில். அந்த ஆண்டவருக்கு பிரியமில்லாத அந்த ஐடல் வர்ஷிப்பை, இந்த ஐடல்ஸை வைத்துக்காது என்று கர்த்தர் சொல்கிறார். ரெண்டாவதாக 5-7 நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொல்கிறாருன்னா, டிவோஷன் பிளேஸ். ஆண்டவர் சொல்ற ஆராதிக்குன்னு ஒரு ஸ்தலம் இருக்குது, அந்த ஸ்தலத்தில் தவறாமல் நீ வர வேண்டும். அங்கே வந்து கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். அதில் ஒரு வசனத்தை ரொம்ப நல்லா இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்காரு 7ஆம் வசனத்தை, அங்கே உங்கள் தேவனாய் கர்த்தருடைய சந்நிதியிலே புசித்து நீங்கள் கையிட்டு செய்வதும் உங்கள் தேவனாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்ததுமான யாவுக்காகவும் நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் சந்தோஷப்படுகிறாங்க. ஒரு ஆராதனை சொல்லுன்றது வாரம் ஒரு பண்டிகை மாதிரி. சொல்லுங்க, பண்டிகை மாதிரி. போனாலும் சில ஃபேமிலிங்க வரல, சரி ஏதோ எங்கே ஊருக்கு போயிட்டீங்க, ஏதோ ஓகே. ஆனால் வாரம் எப்படி வரணும்னா குடும்பமாக சந்தோஷத்தோடு வந்து கர்த்தர் இந்த வாரம்லாம் என்னை ஆசீர்வதிச்சாரு சொல்லி கர்த்தர் என்ன பண்ணோமா ஒரு ஆராதனை சலத்தை கர்த்தர் தந்திருக்கிறாரு சொல்லி அவர் ஆராதிக்கும் போது கர்த்தர் என்ன பண்ண ஆசீர்வதிப்பாராம். 9-15 பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறாரு டிவைன் பிளெஸ்ஸிங், அது வந்து தெய்வீக ஆசீர்வாதம். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் சொல்லப்பட்டிருக்கோம் ஆண்டோடைய வார்த்தை. நீங்கள் ஆண்டவர் சொல்லுவார் 13, நீங்கள் உங்கள் தேவனாய் கர்த்தரிடத்தில் உங்கள் முழு இதயத்தோடும் மன்னிக்கணும். 18 பாருங்க, உன் தேவனாகிய கர்த்தர் தெரிந்து கொள்ளும் ஸ்தலத்தை நீயும் உன் குமாரனும் உன் குமாரத்திலும் உன் வேலைக்காரனும் உன் வேலைக்காரியும் உன் வாசலில் இருக்கிற லேவினும் உன் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் அதை பூசித்து நீ கையிட்டு செய்யும் எல்லா காரியத்திலும் உன் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் சந்தோஷப்படுவாயாக என்று கர்த்தர் சொல்லி ஆண்டவர் அவர் ஆசீர்வதிக்கிற அந்த ஆசீர்வாதம் எப்படி இருக்கும்னா ஆண்டவர் சொல்றாரு, நீ கர்த்தர் கொடுக்குற இந்த சந்தோஷப்படு. அது ஒரு தெய்வீகமான ஒரு பிளெஸிங். அது இந்த உலகத்தில் இல்லை, கர்த்தர் கொடுக்குற ஒரு ஆசீர்வாதம். அது 18 நம்ம வாசித்தோம். கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதம். வேலைக்காரை விட கூட்டு வரணுமா எங்க ஆராதனைக்கு? அதெல்லாம் சாத்தியமா? சில நடக்கும். நம்முடைய தலைமை சபையில் சர்வன் மேடு கூட கர்த்தர் அங்கே கூட்டு வருவாங்க. அதுபோல் கர்த்தரை ஆராதிக்க கர்த்தர்களை வழி நடத்தி குடும்பமாய் வந்து அவரை ஆசீர்வதிக்க வேண்டும். 19 பார்த்தீங்கன்னா அதை சொல்லப்பட்டிருக்கு, நீ உன் தேசத்தில் இருக்கும் நாளெல்லாம் லேவியை கைவிடாது இருக்கிறபடி எச்சரிக்கையாது. 4வதாக do not forsake. ஆண்டவருடைய ஊழியக்காரர்களை நீ என்ன பண்ணு, கையே விடாது என்று சொல்லி அவங்க மேலே உங்களுக்கு என்னதான் ஒரு கரிசனை எப்பவுமே இருக்கணும். ஊழியக்காரர்களுக்காக ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கணும். ஊழியக்காரர்களுடைய நலங்களை விசாரித்து கொண்டு இருக்கணும். லேவியர் அங்கே இருக்கிற ஆசாரிகளுக்கு எந்த குறையும் இருக்கக்கூடாது. கர்த்தர் வைத்து இதெல்லாம் ஆண்டவர் சொல்ற, அது எவ்வளோ ஒரு கர்த்தர் அதை எவ்வளோ ஒரு அழுத்தி சொல்கிறார் பாருங்க. வசனத்தை அவ்வளோ அழகாக எழுதிக்கார். தேசத்தில் இருக்கிற நாளெல்லாம் லேவி கைவிடாது இருக்க எச்சரிக்கையாக இருக்கும். ஐயா அவர் பார்த்துப்பா இருப்பார், கர்த்தர் அவரை சந்திப்பாக இருப்பார். நிச்சயமாக கர்த்தர் அவரை சந்திப்பார், அது எந்த சந்தேகமே கிடையாது. ஆனால் அந்த கருசனையோடு இருக்கும் போது கர்த்தர் உங்களை என்ன பண்ணாரு, ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. கடைசியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா 32 நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் உனக்கு விதிக்கிற யாவையும் செய்யும்படி கவனமாக இரு, நீ அதோடு கூட ஒன்று கூட்ட வேண்டாம் ஒன்று. கடைசியாக do not add or remove. எதையும் சேர்க்காத, எதையும் குறைக்காத. சொன்ன வார்த்தையெல்லாம் அப்படியே கேளு.
அப்படியே கேளு. பக்கத்தில் சொல்லுங்க, அப்படியே கேளு. அப்படி கேட்கும் போது நிச்சயமாக ஆண்டவர் நான் கற்பிக்கிற இந்த எல்லா வார்த்தையும் நீ கவனித்து கேட்பேன். எப்படி இருப்பேன்னா ஆண்டவர் சொல்றாரு, நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். ஹல்லேலூயா. அந்த 28 நீ உன் தேவனாய் கர்த்தர் பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்வதினால் நீயும் உனக்கு பின்வரும் உன் பிள்ளைகளும் என்னென்றைக்கும் நன்றாயிருக்கும்படி, என்னென்றைக்கு நன்றாயிருக்கும்படி நான் உனக்கு கற்பிக்கிற இந்த வார்த்தை எல்லாவற்றையும் நீ கவனித்து இப்போ நன்றாக மாத்திரம் இல்லை, நீங்கள் மாத்திரமல்ல, இதுக்கப்புறம் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குற பிள்ளைகள், குடும்பம், கொடுத்துருக்கிற குடும்பம், அந்த சந்ததி எப்பவுமே எப்படி இருக்குமா, நன்றாக இருக்கும். இப்போ வளர்க்கும் போதே கர்த்தர் இதெல்லாம் பிடிக்காதுப்பா, அவருக்கு விற்கிற ஆடம் பிடிக்காது, அவர்கிட்ட ஒரு இடம் நமக்குன்னு கொடுத்துருக்காரு, அங்கே போய் ஆண்டவர் ஆராதிப்போம், அவர் கொடுத்த தெய்வீகமான ஆசீர்வாதத்தை நாம் எப்போது என்ன பண்ணோம், நன்றி உள்ளாக இருக்கணும். ஆண்டவர் கர்த்தர் ஏற்படுத்தின ஊழியர்களை நம்ம என்ன பண்ண கைவிடக்கூடாது. கர்த்தர் சொன்ன ஒரு வார்த்தையும் நம்ம சேர்க்கக்கூடாது, குறைக்கக்கூடாது. அப்படி சொல்லும் போது நிச்சயமாக ஆண்டவர் என்ன பண்ணுவாரா, நீ என் மகனை என் வார்த்தையை கேட்கிற மகன், என் வார்த்தையை கேட்கிற மகன் சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணுவாரா, தம்முடைய ஆவியையும் ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் உங்க மேல நிச்சயமாய் ஊற்றுவார். மூணாவதாக பாருங்க, என்னோட கேளுங்க, ரூத் 2:8 பார்த்தீங்கன்னா பக்கம் 335 அங்கே ஒரு வார்த்தை அருமையாக இருக்கும் பாருங்க, வாசிங்க. 2:8 ரூத். அப்பொழுது போவாஸ் ரூத்தை பார்த்து, மகளே கேள், பொறுக்கிக் கொள்ள வேறே வயலில் போகாமலும் இவ்விடத்தை விட்டு போகாமலும் இங்கே என் ஊழியக்கார பெண்களோட கூடவே இரு. பாருங்க, இங்கே ஒரு வார்த்தை மூணாவது, மகளே கேள், போகாமலும் விட்டு போகாமலும் இங்கே என் பெண்களோட கூட இரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, இங்கே இந்த ரூத்துடைய நிலைமை, ஒரு விதவை, அவர் தன்னுடைய மாமியோடு வந்திருக்கிறார். அவர் போவாஸ் வயல்வெளியில் இருக்கும்போது அங்கே போவாஸ் பார்த்து சொல்லுகிற, போவாஸ் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கு. என்ன சொல்கிறாரு பார்த்து, மகளே கேள்ப்பா, கேள், நீ பொறுக்கிக் கொள்ள வேற வயல்வெளிக்கு போகாத. இன்னைக்கு இங்கே கிடச்சது நாளைக்கு வேறு எங்கே கிடைக்கும்? சில பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, சபையாக போவாங்க, இந்த சபை ஒரு நாள் போவாங்க, இன்னொரு சபைக்கு போவாங்க. அதுக்கு சீனியர் சோதர் சொன்னார், காக்கா மாதிரியா, காக்கா ஒரு இடத்துல வராதான், தாவி 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 போவோம் அப்படின்னு சொல்லுவார். இப்போது நம்முடைய ஒரு ஐக்கியம், ஒரு ஃபெலோஷிப், சபை என்றது இந்த இடத்துல கர்த்தர் உங்களை கொண்டு வந்தாரோ இங்கே இருக்கணும். கர்த்தர் வைத்திருக்கிற இடத்துல நீங்கள் இருக்க வேண்டும். சொல்கிறா பாருங்க, நான் இந்த இடத்துல இரு, எங்கேயும் போய் மாட்டிக்காது. உண்மையாக ஒரு கருசனை உள்ளவங்க தான் சொல்லுவாங்க, உண்மையாக ஒரு தகப்பன் சொல்ல ஆண்டவர் நம்மளை பார்த்து என்ன சொல்லுவார், நீ எங்கேயாவது போய் வஞ்சிக்கப்பட்டுறாத, எங்கேயாவது போய் ஏமாற்றப்பட்டுறாத, எங்கேயாவது போய் இழந்து போயிடாத, நீ இங்கே இரு, நீ தனியாக இருக்கிற, நீ ஒரு விதவையாக இருக்க, ஆகையினால நீ என் வயல்லையே எடுத்துக்கோ, என் வயலை விட்டு எங்கேயும் போகாத, உனக்கு வேணுமா, உன்னை போல சகோதரிகள் இருக்காங்க, என்னுடைய அந்த சகோதரிகளோட, என்னுடைய பெண்களோடைய, என்னுடைய ஊழியக்காரி பெண்களோடைய, வேலைக்காரி பெண்களோடைய இரு என்று அங்கே சொல்லுகிறார். பாருங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் சொன்ன அந்த வார்த்தையின்படியே ஆண்டவர் அவளை பேசினார். மகளே கேள், போகாமல். அநேகர் கூப்பிடுவாங்க, நீ வந்துரு, நீ என்னத்தை கண்ட, எனக்கு நல்ல வாழ்க்கை தர. அவள் போகவே இல்லை. ஏன்? அவளுக்கு தெரியும், கர்த்தர் இந்த தேவன் நம்பி வந்திருக்கிறேன், என்னை அங்கீகாரம் எனக்கு யார் தரணும்னா என்னை நடத்துகிற என் ஆவிக்குரிய தாயார் எனக்கு நகோமி தரணும். அவள் சொல்லாமல் நான் எந்த டிசிஷன் எடுக்க மாட்டேன். இவர் சொல்கிறாரு, நீ எங்கேயும் போகாத, இங்கேயே இரு என்று எனக்கு சொல்லுகிறார். போய் சொன்னோன்னா மாமிகிட்ட, வாங்க நகோமி மா, நீ அவன் தான் உன் சுதந்திர வழிமா, நீ அவன் சொல்கிற பேச்சு மாத்திரம் கேளுன்னா. கர்த்தர் என்ன பண்ணாரா, இந்த போவாசியே அவளுக்கு கணவராய் கொடுத்தார். ஹல்லேலூயா. நான் சொல்லுவது என்னன்னா, இங்கே குறிப்பு, நாம் எங்கே கர்த்தர் எந்த வயல்வெளியில் உங்களை வைக்கிறாரோ அங்கே என்ன பண்ணலாம், நீங்கள் எடுக்கலாம், அங்கே நீங்கள் தங்கலாம், அங்கே நீங்கள் சாப்பிடலாம். அங்கேயே இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களை என்ன பண்ணுவாராம், பாதுகாத்து போஷிப்பார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான்காவதாக முதல்ல பார்த்தோம், தேவ சித்தம் தெரியாத ஒரு குடும்பஸ்தர் ஆண்டவர் அவனுக்கு சொன்னார், நீ துக்கப்படாத, அவள் சொல்கிறது கேளுன்றது. ரெண்டாவதாக பார்த்தோம், கர்த்தரே இடைப்படுறாரு, அவனுக்கு பிடிக்காத காரியங்களை
நம்மளை விட்டு அகற்ற வேண்டும். நம்முடைய வார்த்தை, அந்த வார்த்தைப்படி நம்ம வாழும் போது அவருடைய ஆசீர்வாதத்தை ஆவியை நம்ம மேலே ஊற்றுவார். மூணாவதாக தனியாக இருக்கிற சிங்கிள் லேடியை பார்த்து சொல்கிறாரு, நீ பயப்படாத, எங்கேயும் போகாமல் விலகாமல் இங்கேயே இரு. கர்த்தர் அவளை என்ன பண்ணாங்க, அந்த வார்த்தை கேட்டு அவளை ஆசீர்வதித்தாராங்க. நாலாவதாக பாருங்கள், இங்கே ஒரு வாலிபனை பார்த்து சொல்கிறாரு, நியாயாதிபதிகள் 7:11 நீங்கள் வாசினா பக்கம் 311. நியாயாதிபதிகள் ரூத்துக்கு முன்னாடி இருக்கும், 311 வாசிங்க. 7:11 வாசிங்க. அங்கே என்ன பேசுகிற காசிமா, அங்கே என்ன பேசுகிறார்கள் என்று கேள், பின்பு சேனையினிடத்திற்கு போக உன் கைகள் திடப்படும் என்றார். அப்படியே அவனும் அவன் வேலைக்காரனாகிய பூராவும் சேனையின் முன்னணியிலே ஜாம காக்கிறவர்களின் இடம் மட்டும் போனார்கள். கவனிங்க, அங்கே என்ன பேசுகிறார் என்று கேள். வாலிபனை பார்த்து சொல்கிறாரு. அந்த வாலிபன் பேர் என்னது? கிதியோன். என்ன உன்னை பற்றி என்ன பேசுகிறாங்க அது நீ முதல்ல கேளு. உன்னை பற்றி நல்லா பேசுகிறாங்களா, உன்னை பற்றி கெட்டதாக பேசுகிறாங்களா, உன்னை பற்றி என்ன பேசுகிறாங்க? உன் கூட தேவன் இருக்கிறான்னு பேசுகிறாங்களா, உன் கூட தேவன் இல்லைன்னு பேசுகிறாங்களா, நீ இந்த ஜனங்களை ரட்சிப்பேன்னு பேசுகிறாங்களா, இல்லை ரட்சிக்க மாட்டேன்னு பேசுகிறாங்களா, நீ இந்த ஜனங்களை வழிநடத்துன்னு பேசுகிறாங்களா, இல்லை சொல்லுவேன். அது ஆண்டவர் சொல்கிறாரு அவனை பார்த்து, நீ முதல்ல என்ன பண்ணு, நான்காவதா அங்கே என்ன பேச என்று கேளு. சிலர் கேட்கவே மாட்டாங்க. என்ன பேசுகிறாங்கன்னு கேட்க, ஏதாவது பேசிட்டு போட்ட போங்க. ஏன் பேசுகிறாங்க, எதுக்கு பேசுகிறாங்க, எப்படி பேசுகிறாங்க, சில காரியங்களை கேட்கணும். அப்படி பேச விடக்கூடாது. அப்போது நம்ம அப்படி நடந்துக்கணும். ஒரு வார்த்தை கூட பற்றி பேசாதபடிக்கு இயேசு சொன்னது போல், இதோ இந்த உலகத்தில் அதிபதி என்னிடத்தில் வருகிறான், அவன் ஒன்றை என்கிட்ட இல்லைன்னு சேலஞ்சு பண்ணார். அதே போல் நிற்கிற மனிதன் சுற்றில சொன்னார், உங்களை எவன் என்ன குற்றப்படுத்தக்கூடும் அப்படின்னு கேட்டார். ஒருத்தனை ஒன்றும் பேச முடியல. உன்னோடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும்? நம்ம போகிற பாதையில் ஆண்டவர் நம்மளை குறித்து என்ன பேசுகிறாங்க சொல்லுங்கள். என்னை குறித்து என்ன பேசுகிறாங்க? என்ன பேசுகிறாங்க? உங்களை குறித்து என்ன பேசுகிறாங்க? கேளுங்க, உங்களை குறித்து என்ன பேசுகிறாங்க? நல்ல ஃபாதர்னு பேசுகிறாங்களா, நல்ல மதர்னு பேசுகிறாங்களா, நல்ல ஒய்ஃப்னு பேசுகிறாங்களா, நல்ல ஹஸ்பண்ட்னு பேசுகிறாங்களா? பசங்களை கேட்கணும், இல்லை பசங்களை பற்றி கேட்கணும். அவங்க பேரண்ட்ஸ்ட நம்ம நல்ல டாக்டர்னு பேசுகிறாங்களா, நல்ல சன்னுன்னு பேசுகிறாங்களா? நான் எப்படி பேசணும் உங்களை குறித்து? அங்கே என்ன பேசுறது கேள். என்ன பேசுகிறாங்க உங்களை குறித்து? எப்பவுமே என்ன பண்ணணும்? கர்த்தர் அவரோடு இருக்கிறான்னு பேசணும். அல்லேலூயா. அப்புறம் அவங்களுடைய வாலிபனா இருந்து அப்படியே உட்காந்துருக்க ஆண்டவர் சொல்கிறாரு அவனை பார்த்து. என்ன சொல்கிறார் அப்படி பார்த்தீங்கன்னா 9ஆம் வசனத்தில் பாருங்கள். அன்று ராத்திரி கர்த்தர் அவனை நோக்கி, நீ எழுந்து அந்த சேரிடத்திற்கு போ, அதை உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். இன்னும் கொடுக்கல. ஆனால் எப்படி நம்ம ஆண்டது எப்பவுமே பாருங்க, ஒரு காரியம் நடக்கல, இன்னும் நடந்த மாதிரி சொல்லுவார். அதான் இல்லாததை இருக்கிற போல அழைக்கிற நம்முடைய தேவன். அவர் விசுவாசத்தில் நம்முடைய ஆண்டவர் நமக்கு சொல்கிற, நம்ம எப்படி பார்க்கணும்னா விசுவாசத்தோடு கர்த்தர் செய்வேன்னு சொல்கிறாருப்பா, தருவேன்னு சொல்கிறாருப்பா, கிடைக்கும்னு சொல்கிறாருப்பா. அப்படியே நம்ம என்ன பண்ணோம்? விசுவாசிக்கணும். ஆண்டவர் சொல்கிறார், உன் கையில் கொடுத்தேன் என்றார். உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். கையில் ஒப்பு கொடுத்தேன். சொல்லுங்க, கையில் ஒப்பு கொடுத்தாரா? என்னங்க ஒப்பு கொடுத்தாருங்க? ஒப்பே கொடுக்கலங்க. ஒப்பு கொடுக்காம என்ன சொல்றாரு? ஒப்பு கொடுத்தேன்னு சொல்றாரு. ஒப்பு கொடுக்காம ஒப்பு கொடுத்தேன்னு சொல்றாரு. அப்படின்னா என்ன? நீ விசுவாசி, உன் கையில கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் பாருங்க அடுத்த வசனம், போக பயப்பட்டான். ஒப்பு கொடுத்துட்டேன்னு சொல்றீங்க, அவ ஒரு பயம் இருக்குல்ல, ஏதாவதுன்னா ஒரு பயம் இருக்கும். அப்போ போக பயப்பட்டாயானால் முதல் நீ உன் வேலைக்காரனாகிய பூராவும் சேனிடத்துக்கு போய் இப்போ போய் கேளு. பக்கத்தில் சொல்லுங்க, கொஞ்சம் போய் தான் கேளுங்களேன். உங்களை பற்றி என்ன சொல்கிறாங்க? சாம்சனியா சொல்லுவார், உங்களை பற்றி என்ன சொல்கிறாங்க? ஹவுஸ் யுவர் நேம், அது ஹவு அபவுட் அதர் நேம்ஸ் இன் யுவர் ஹேண்டுன்னுவார். மற்றவங்க பேர் உன் கையில் எப்படி இருக்குன்னுவார். நீ அந்த பேரை என்ன சொல்கிற, உன் பேர் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுவார். சொல்கிறான், ஆனால் நீ போப்பா அப்படின்னு சொல்லும்போது அங்கே சொல்லப்பட்டிருக்கு, அவன் அந்த வார்த்தையை அவன் கேட்டவுடனே 13ஆவது வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, கிதியோன் வந்தபோது, வாசிங்க. கிதியோன் வந்தபோது ஒருவன் மற்றொருவனுக்கு ஒரு சொப்பனத்தை சொன்னான். அதாவது, இதோ ஒரு சொப்பனத்தை கண்டேன், கட்டியிருந்த ஒரு வார்கோதுமை அப்பம்
மீதியானரின் பாளையத்திற்கு உருண்டு வந்தது. அது கூடாரம் மட்டும் வந்தபோது அதை விழத்தள்ளி கவிழ்த்து போட்டது. கூடாரம் விழுந்து கிடந்தது என்றான். பாருங்க, கவிழ்த்து போட்டது, கூடாரம் விழுந்தது. 14 பாருங்க. அப்போது மற்றவன், இது ஒருவன் சொல்றான் நான் சொப்பனத்தை கண்டேன், மற்றவன் சொல்றான் என்ன சொல்றான், இது யோவாசின் குமாரனாகிய கிதியோன் என்னும் இஸ்ரவேலுடைய பட்டயமே அல்லாமல் வேறே அல்ல. தேவன் மீதியாரையும் இந்த சேனை அனைத்தையும் அவன் கையிலே ஒப்பு கொடுத்தான். இந்த வருஷத்துக்கு முன்னாடி வருஷம் நீங்கள் போய் வாசினா 12 வருஷம் மீதியாருடைய ஜனம் எப்படி இருந்தானோ திரளாக இருந்தான். பள்ளத்தாக்கு முழுவதும் நிரம்பி இருந்தாலும் பயங்கர ஒட்டங்களுக்கு கணக்கே இல்லையா, கடற்கரை மண்ண போல இருக்க ஜனங்கள். ஆனால் இவன் கூட 300 பேர் தான் ஆண்டவர் அனுப்புறாரு. அவன் பார்த்தான் கடற்கரை மணலை போல ஒட்டாகுது ஜனங்கள். இந்த ஜனத்தை போய் என்கிட்ட ஒப்பு கொடுத்தேன்னு ஆண்டவர் சொல்றாரு. என்னையா இது, போய் அங்கே என்ன சொல்கிறான் போய் கேளு. அப்போ ஆண்டவர் அவன் சொல்கிறான், நம்மளை என்ன பண்ணாரான், ஒப்பு கொடுத்தார். இந்த சேனை அனைத்தையும் அவன் கையிலே ஒப்பு கொடுத்தார். யார் கையில்? யார் கையில்? கிதியோன் கையில். சொல்லுங்க, கிதியோன் கையில். அப்போது அது ஆசீர்வாதம் பார்த்தீங்கன்னா 18 சொல்கிறார், நானும் என்னோடு இருக்கும் சகல மாபெரும் எக்காலம் ஊதும்போது நீங்களும் பாளையத்தை சுற்றி எங்கும் எக்காலம் ஊதி கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம் என்றில்லாக. கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம். இப்போ நம்மல்ல நாம் அனுப்புவது கர்த்தர். ஆமே, நம்மை ஆசீர்வதிக்கிறது கர்த்தர். நம்ம கையில் ஒப்பு கொடுக்கறது கர்த்தர். கர்த்தர் நம்ம ஒப்பு கொடுக்குற கர்த்தர். நாம் என்ன செய்ய வேணும்? கேட்க வேணும். ஆமே, ஆண்டை சொல்லும் போது அதை கேட்கணும். ஆண்டு சொல்லும் போது மற்றவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்கணும். நம்ம விசுவாசிக்கும் போது கர்த்தர், நானெல்லாம் ஆண்டவரே உன்னைய நாளில் இந்த உலகத்தில் காட்டிலும் என்னிலுக்கு பெரியவர் ஆண்டவர் என்று நம்ம போகணும். ஆமே, அப்போ கர்த்தர் நிச்சயமாக நம்முடைய பட்டயம் அல்ல. சத்துருக்கள் சொல்லுவாங்க கர்த்தரே நம்ம அவங்ககிட்ட ஒப்பு கொடுத்துட்டாருப்பா. இது யாரும் ஒப்பு கொடுத்தா? கர்த்தரே ஒப்பு கொடுத்துட்டார். பாருங்க, தரிசனம் பார்த்தவன் தான் அது வியாக்கியானம் சொல்லணும். ஆனால் தரிசனம் பார்த்தா வியாக்கியானம் சொல்ற, தரிசனத்தை கேட்டவன் சொல்றான் இது கிதியோன், இது நம்மளோட சேரை என்ன பண்ணிட்டாராம், அவங்க கையில் ஒப்பு கொடுத்துட்டாருப்பா என்று சொல்லி கர்த்தர் ஒப்பு கொடுத்தாரு. ஹல்லேலூயா. இப்போ நம்முடைய வாழ்க்கையில் என்ன சொல்றாங்கன்னு கேட்கணும். கேட்டு நம்மளை ஆசீர்வாதமாக இருக்கிறாம்பா அப்படின்னு சொல்கிறாங்களா? அப்படி சொல்லன்னா ஆண்டோடைய நீங்கள் என் கூட இருப்பீங்கன்னா அவங்க என்ன சொல்லுவான், அவர் ஆசீர்வாதமாக இருக்கிறாரு. நீங்கள் என் கூட இருக்கிறேன்னா அவங்க கையில் எல்லாத்தையும் ஒப்பு கொடுப்பாங்க. யோசேப்பு தெரியும் இல்லைங்களா? கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். போர்த்து பல்ல பண்ணா எல்லாத்தையும் கையில் ஒப்பு கொடுத்துறாங்க. எல்லாத்தையும் சாப்பாடை மாத்திரம் விஷயத்தில் மாத்திரம் நான் பார்த்துக்கிறேன்ப்பா, மற்றெல்லாம் நீயே ஒப்பு கொடுத்துறான் போல. கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்பீங்கன்னா கர்த்தர் கூட இருப்பாரானா எல்லாவற்றையும் உங்கள் கையில் ஒப்பு கொடுத்துடாமே. நீங்கள் பயப்படவே வேணாம். பயமாக தான் இருக்கும். ஆண்டவர் நீ பயந்தா பயப்படுறியா, நீ போய் கேள், தைரியமாக போ. அப்படி போய் கேட்போ, ஆஃபீஸில் ஆனாலும், வேலையானாலும், ஸ்கூல் ஆனாலும், காலேஜ் ஆனாலும், குடும்பம் ஆனாலும், எதோ ஆனாலும், வாலிபனாக இருக்கியா, தனியாக இருக்கிறியா, கர்த்தருடைய ரட்சித்திருக்கிறாரா, நீ எதுக்குமே பயப்படாமல் கர்த்தர் என் கையில் எல்லாம் ஒப்பு கொடுப்பாரு. அவர் என் கூட இருக்கிறாரு, அவர் என்னை அனுப்புகிறார். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். அவர் என்னை அனுப்புகிறார், நான் அல்ல, என்னோடு இருக்குது அவருடைய பட்டயம். அவருடைய பட்டயம்னா என்னது? அவருடைய வார்த்தை. இன்றைக்கி நம்ம கத்தி எடுத்துகிட்டு போக வேண்டியதில்லை, வார்த்தை. இந்த வார்த்தை நமக்கு ஆவியாக ஜீவனாக, அவருடைய வார்த்தை இருபுற கருக்குள்ள பட்டயம். வார்த்தையை சொல்லி சொல்லி நான் ஆண்டவர் நிறைய விஷயத்தில் அவரை மடக்குவேன். எப்படி? யாரை? யாக்கோபு ஆண்டவரை மடக்கி என்னை ஆசீர்வாதத்தால் உன்னை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி இஸ்ரவேலாக பேரை மாத்திர யாக்கோபு மடக்கிறது போல எப்பவுமே ஆண்டவர்கிட்ட மடக்க என்ன வசத்தை வச்சு சொல்ல. பக்கத்தில் சொல்லுங்க, வார்த்தையை வைத்து. அந்த ஒரே வார்த்தை அப்படி சொல்லியிருக்கேன், கீழாவாமல் மேலா, போகையிலும் வருகையிலும் ஆசீர்வதிக்கின்றார். என் சமூகம் முன்பாக இருக்குன்னு சொன்னீங்களே, பின்பாக இருக்குன்னு சொன்னீங்களே, அந்த ஒரே நான் கூட இருப்பேன்னு சொன்னீங்களே, கூட இருங்கப்பா. விசுவாசி எல்லாம் கூடுன்னு சொன்னீங்களே. ஒவ்வொரு வார்த்தையை சொல்லி சொல்லி தான் ஜெயித்து 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 கர்த்தரை ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ நான்காவதாக நாம் என்ன செய்யணும்? என்ன பேசுகிறானோ கொஞ்சம் காது கொடுத்து கேட்கணும். சிலர் கேட்காத நல்ல காதை பூச்சி தான் பண்ணுங்க, கர்த்தரே காதை பூச்சி திருவி விடுவார். நல்லா கேளு. நீங்கள் பசங்க கேட்கலன்னா பண்ணுவீங்க, கேளு சொல்லணும். நம்ம திருவீட்டில் கர்த்தரை என்ன பண்ண சில நேரத்தில் காதை பூச்சி திருவார். சொல்கிறதே கேட்குதா. ஸ்கூலில் எப்படி தான் ஒரு வாத்தியார் பாடம் நடத்திட்டு இருந்தாராம். என்னப்பா சொல்கிறதுலாம் ஏறிச்சா அப்படி கேட்டேனே தாராம். பசங்களாம் பார்த்தா எல்லாம் ஏறிச்சு, எல்லாம் காது ஏறிச்சான்னு கேட்டார். ஏறிச்சு. ஒருத்தன் மாத்திரம் இன்னும் ஏறலையா, இன்னும் ஏறல. என்னன்னா ஏறல, வால் மாத்திரம் இன்னும் ஏறல. அந்த ஓட்டையில் எலி போதும், அதை பார்த்துட்டான். எலி போகிறது, அது ஏறலையா, வால் மாத்திரம் ஏறலையா. வந்து நொறுக்குன்னு கொட்டாரா, டே எலி காதில் போகக்கூடாதுடா, படிக்கிற பாடம் காதில் போகணும் அப்படின்னு சொல்லுது. அதுபோல் சும்மா எலி மாதிரி இன்றைக்கி சும்மா உட்காந்துட்டு அப்படி போகக்கூடாது, சொல்கிறத கேட்கணும். அதுதான் சொல்கிறேன், டைரியில் எழுதணும் என்ன சொல்கிறான்னு. எல்லாத்துக்கும் ஒரு ரிசல்ட்டை கத்த தருவார். அதை சும்மா போடுறோம், உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுமையா. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுமையா. கடைசியாக ஐந்தாவதாக பாருங்க, இப்போ ஆண்டவர் சொல்லுகிறாரு 1 சாமுவேல் 8:7 நீங்கள் பார்த்தீங்கன்னா பக்கம் 348 பாருங்க, வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் சாமுவேலை நோக்கி, ஜனங்கள் உன்னிடத்தில் சொல்வதெல்லாவற்றிலும் அவர்கள் சொல்லை கேள். அவர்கள் உன்னை தள்ளவில்லை, நான் அவர்களை ஆளாதபடிக்கு என்னைத்தான் தள்ளினார்கள். ஐந்தாவதாக 1 சாமுவேல் 8:7 348 பக்கத்தில் அவர்கள் சொல்வதை கேள். அவள் சொல்வதை கேள். ஆண்டவர் பாருங்க, ரொம்ப ஜென்டலாக பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் சொல்றாரு, ஜனங்க சொல்றதை கேள்பா. ஜனங்க என்ன சொன்னாங்க? தேவன் எங்களை ஆளவானா, தேவன் எங்களை ஆளாதபடிக்கு, தேவன் எங்களை நடத்தாதபடிக்கு, எங்களுக்கு எல்லாத போல ஒரு ராஜா வேணும் அப்படி சொல்லி முறையிடும் போது சாமுவேல் ரொம்ப துக்கமாக, என்னடா கர்த்தர் நடத்துறாரு, இது வரைக்கும் ஆபிரகாமை அழைத்து நடத்தினார், அப்படியே ஈசாக்கை நடத்தினார், யாக்கோபை நடத்தினார், அதுக்கப்புறம் யாக்கோபுடைய சந்ததியில் வந்து 12 கோத்திரத்தில் கர்த்தர் யோசேப்பை திறந்து ஜனங்களை நடத்தினார், அதில் மோசை எழுப்பினார், இப்படி அப்படியே நடத்தினே வராது. இப்போ கர்த்தர் நடத்த வேணான்றாங்களே அப்படி சொல்லி அந்த நடத்தலை அவனை வேண்டாம்னு சொல்லும் போது ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீ வருத்தப்படாதுப்பா, ஜனங்க சொல்றத நீ கேளு அப்படி சொல்லிட்டு ஆண்டவர் என்ன பண்ணினார்னா கேட்க சொன்னார். சாமியெல்லாம் பண்ணான், கேட்டு சவுலி ராஜா. அப்போது அங்கத்தில் என்ன நடந்ததுன்னா, ஆண்டவருடைய வார்த்தையை கவனிச்சின்னா சொல்ல பாருங்க, அந்த ஒரு பாயிண்ட் இருக்கும் பாருங்க. அப்போது கர்த்தர் சாமுவேலை நோக்கி, ஜனங்கள் உனக்கு சொல்லுவது எல்லாவற்றிலும் அவள் சொல்லை கேள். அவள் உன்னை தள்ளவில்லை, நான் அவளை ஆளாதபடிக்கு என்னை தள்ளினாங்க. இப்போ கர்த்தருடைய விருப்பம் என்னன்னா, ஒவ்வொரு மனிதனையும் கர்த்தர் ஆள வேண்டும் என்று கர்த்தர் விரும்பினார். அல்லேலூயா. ஒவ்வொருவரையும் பழைய ஏற்பாட்டில் இந்த கனெக்ஷன் கட் ஆயிடுச்சு. ஜனங்களை ஆண்டவர் ஆளாதபடி ஒரு ராஜா மூலியமாக ஜனங்களை ஆளும்படியாக கர்த்தர் அந்த இடத்துல கட் ஆயிடுச்சு. ஆனால் இழந்த அந்த ஆளுகையை திருப்பி எங்க ஆண்டவர் ஸ்தாபித்தாருன்னா, மத்திய இந்த சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, புதிய ஏற்பாட்டில் பக்கம் 4, யூதா தேசத்துள்ள பெத்லகேமே, யூதாவின் பிரபுக்களில் நீ சிறியதல்ல, என் ஜனமாக இஸ்ரவேலை ஆளும் பிரபு முன்னிடத்திலிருந்து புறப்படுவார் என்று தீர்க்கதரிசனால் எழுதப்பட்டு இருக்கிறது. பாருங்க, இயேசு கிறிஸ்து எப்போ உலகத்தில் 2025 ஆண்டுக்கு வந்தாரோ அன்னைக்கே தேவன் எழுந்து போன மனிதரை ஆளுகிற ஆள்கையை இயேசு கிறிஸ்து பிறப்பினாலே, இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தம்முடைய ஜீவனை ரத்தத்தை சிந்தினால, இயேசு கிறிஸ்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தனால இழந்து போன மனிதனை ஆளுகிற அந்த ஆளுகை கர்த்தர் உண்டு பண்ணினார், பெற்றுக்கொண்டார். இப்போ ரட்சிக்கப்பட்ட எல்லாரும் நமக்குள்ள என்ன இருக்கணும்னா, என்னை கர்த்தர் ஆளுகிறார். ஹல்லேலூயா. அதெல்லாம் ஃபாதர் பாடுவார், ஆளுகை செய்யும்
ஆவியானவரே பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே ஆளுகை செய்யும் ஆவியானவரே பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே ஆவியானவரே என் ஆற்றலானவரே ஆவியானவரே என் ஆற்றலானவரே. உங்கள் ஒவ்வொருவரையும் நீங்க ஜெபிக்கணும். ஆண்டவரே என்னை ஆளுகை செய்யுங்கப்பா. என்னுடைய மாம்சம் என்னை ஆளுகை செய்யக்கூடாது. என் உலக பருவமான அறிவு என்னை ஆளுகை செய்யக்கூடாது. என்னுடைய பாரம்பரியம் என்னை ஆளுகை செய்யக்கூடாது. ஆண்டவரே பெரிய பெரிய மனிதர்கள் பேசப்படுகிற பெரிய பெரிய மனிதர்கள் உடைய உபதேசங்கள் என்னை ஆளுகை செய்யக்கூடாது. இங்கே அநேகர் பேசப்படலாம், பரலோகத்தில் அவங்கள பேர் பேசப்படாது. இங்கே அநேகர் பேர் பேசப்படாமல் இருக்கலாம், பரலோகத்தில் அவங்களோட பேர் பேசப்படும். போல நீங்கள் ஆவியானவர் ஆண்டவர் ஆளுகை பாருங்க. இயேசு யோவான் 14:26 ஆண்டவர் சொல்வார், பக்கம் 149 அதில் சொல்லுவாங்க. 14:26 150 வாசிங்க. என் நாமத்தினாலே அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றவாளன் எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். சமாதானத்தை உங்களுக்கு வைத்துட்டு போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்க பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமல் இருப்பதாக. பாருங்க, கடைசி ஆண்டவர் போகும்போது நான் உங்களை 16, 17 நான் உங்களை திக்கட்டுனா உங்களை விட மாட்டேன்னார். இரவுல சொல்றாரு, பிதா, இயேசு, ஆவியா 3 பேரும் நம்மளோட இருந்து ஆளுகை செய்யணும். எவ்வளோ பேர் சந்தோஷம் பாருங்க. பிதா, இயேசு, பரிசுத்த ஆவியா 3 பேரும் நம்மளோடு இருந்து நம்முடைய ஆளுகை செய்கிறார். அப்போ நம்முடைய வாழ்க்கை இறந்து போனதை இயேசு கிறிஸ்து மூலியமாக ஆண்டவர் என்ன பண்ணாராம், கர்த்தர் மீண்டுமாக நம்ம ஆளுகை செய்யும்படியாக கர்த்தர் தூரத்துக்கு வந்தார். எத்தனை பேர் கர்த்தரை ஆளுகை செய்கிறார்? அல்லேலூயா. நான் சொன்னதை புரிஞ்சுக்கலாம். ஆண்டவர் சொன்னார், என்ன சொன்னார்? இன்னைக்கு கர்த்தர் கொடுத்த வார்த்தை, இப்போதும் கேள், பயப்படாது. என்ன கேட்க சொன்னாருன்னா, முதலாவதாக சொல்லுவதை கேள், உன் சந்ததி விலகும்பா, சொல்லுவதை கேளு, துக்கமாக இருக்காது, சொல்றதே கேளு. ரெண்டாவதாக, நான் உனக்கு கற்பிக்கிற இந்த எல்லா வார்த்தையும் நீ கவனித்து கேளு. ரொம்ப சீரியஸா கர்த்தருடைய வார்த்தை கவனித்து கேளு. அதனால என்ன ஆகும்? ஆண்டவர் உன்னை ஆசீர்வாதமாக வைப்பார். மூணாவதாக, மகளே எங்கேயும் போகாத, எங்கேயும் விட்டு எங்கேயுமே போகாத, இங்கேயே இரு, கூடவே இரு. உனக்கு நல்ல கர்த்தர் உன்னை போஷிப்பார். அதான் போஷிப்பார். அவளை கர்த்தர் போஷித்தார். மூணாவதாக, நாலு வாலிபன் அங்கே என்ன பேசுகிறாங்கன்னு கொஞ்சம் கேளு. உன்னை பற்றி என்ன பேசுகிறாங்க கேளு. உன்னை பற்றி என்ன பேசுகிறேன்? கர்த்தர் உன்னோடு இருக்கிறாரு, நீ இல்லைப்பா. கர்த்தருடைய பட்டியம் வந்து கர்த்தர் எங்களெல்லாம் ஒப்பு கொடுத்துட்டாருப்பா, நாங்கள் சரண்டர், நீ இல்லை நாங்கள் தான் சரண்டர் அப்படின்னு கர்த்தர் உன்னை குறித்து பேசுகிறார். நல்லா அப்படி பேசுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடைசியாக என்ன சொல்கிற ஆண்டவர், சாம்பேல அவர் சொல்கிறத கேள்ப்பா. நான் ஆளக்கூடாது என்று ஜனங்க என்னை விட்டு போயிட்டாங்க. ஆனால் புதிய ஏற்பாட்டில் இயேசு வந்தார், நம்ம எல்லாம் ஆளுகை செய்து கொண்டு இருக்கிறார். ஆமென். இயேசு வந்து செய்ய வேண்டியது செய்து பரலோகம் போயிட்டாரு. கர்த்தருடைய ஆவியானவர் இங்கே ஊற்றப்பட்டு 50வது நாளில் ஊற்றப்பட்டு அன்னிலிருந்து இன்ன வரைக்கும் கர்த்தருடைய ஆவியானவரே நம்மளை ஆளுகை செய்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. அந்த ஆளுகை என்னென்ன, நம்ம கலங்க வேண்டியதில்லை, பயப்பட வேண்டியதில்லை. கர்த்தர் தந்த சமாதானம் கர்த்தருடைய ஆவியானவர் வழி நடத்துகிறார். அல்லேலூயா. ஏன் நம்ம முடிப்போமா? நேரம் ஆயிடுத்து, 10:05 ஆயிடுச்சு. சொல்ல வேண்டியது நான் வேகமாக கடகடகடன்னு சொல்லிட்டேன். கர்த்தர் கிருபை செய்வாராக. நீங்கள் என்ன பண்ணோம்? இப்போதும் கேள், பயப்படாதீங்க. சொல்லுங்க பக்கத்தில், இப்போதும் கேள், பயப்பட. என்ன கேட்கணும்? சொல்வதை கேளு. அல்லேலூயா. கவனித்து கேளு. மூணாவது, சொல்றதை கேளு, கவனித்து கேளு. இடத்த விட்டு போகாம இங்கேயே இரு, கேளு, இங்கேயே இரு. ஆமா, நஷ்டமோ கஷ்டமோ நான் போஷி இங்கே இரு அப்படின்னு நான் சொல்றேன். நாலாவது, உன்னை பத்தி என்ன சொல்றான்னு கேள். அஞ்சாவது, உன்னை ஆள் கேள்,
நான் மீண்டும் ஆளுகை செய்வேன். ஆமென். கர்த்தர் ஆளுகை செய்வாராக. இன்னும் உங்கள் வாழ்க்கையை ஆளுகை செய்யாமல் யாராவது இருப்பீங்களாண்ணா உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. இயேசு கிறிஸ்து உங்களை ஆளுகை செய்வாராக. ஹல்லேலூயா. பாடி முடிப்போமா? யார் அவரு? எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே, எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே, என்னை என்று வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. இயேசு போதுமே, இயேசு போதுமே, போதுமே. எந்த நாளிலுமே, நீலையிலுமே, எந்த வாழ்விலே இயேசு போதுமே. பிசாசின் சோதனை பெருகினாலும் சோர்ந்து போகாமல் முன் செல்லவே, பிசாசின் சோதனை பெருகினாலும் சோர்ந்து போகாமல் முன் செல்லவே, உலகமும் ஆவிசமும் மயக்கினாலும் மயங்கிடாமல் முன்னேறவே, உலகமும் ஆவிசமும் மயங்கினாலும் மயங்கிடாமல் முன்னேறவே. இயேசு போதுமே, போதுமே, இயேசு போதுமே, போதுமே. எந்த நாளிலுமே, எந்த நிலையிலுமே, எந்த வழியிலே இயேசு போதுமே. புல்லுள்ள இடங்களில் மேய்த்திடுவார், அமர்ந்த தண்ணீரை நடத்திடுவார். புல்லுள்ள இடங்களில் மேய்த்திடுவார், அமர்ந்த தண்ணீரை நடத்திடுவார். ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார், மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார். ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார், மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார். இயேசு போதுமே, போதுமே, இயேசு போதுமே, போதுமே. எந்த நாளிலுமே, என் நிலையிலுமே, எந்த வழியிலே இயேசு போதுமே. என்னை கைவிட்டாலும், மாமிசம் அழுகி நாரிட்டாலும், மனிதர் என்னை கைவிட்டாலும், மாமிசம் அழுகி நாரிட்டாலும், ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும், ஆகாதவர் என்று தள்ளிவிட்டாலும், ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும், ஆகாதவர் என்று தள்ளிவிட்டாலும், இயேசு போதுமே, போதுமே, இயேசு போதுமே, போதுமே. எந்த நாளிலுமே, என் நிலையிலுமே, எந்த வழியிலே இயேசு போதுமே. போதுமே, போதுமே, இயேசு போதுமே, போதுமே. எந்த நாளிலுமே, என் நிலையிலுமே, எந்த வழியிலே இயேசு போதுமே. இயேசு போதுமே, போதுமே, இயேசு போதுமே, போதுமே. எந்த நாளிலுமே, என் நிலையிலுமே, எந்த வழியிலே இயேசு போதுமே. இயேசு போதுமே, இயேசு போதுமே. கையில தட்டி இயேசு எனக்கு போதும். இப்போதும் கேள், பயப்படாதே. இப்போதும் கேள், பயப்படாதே. அவர் தம்முடைய ஆவியும் அவருடைய ஆசீர்வாதத்தையும் உண்மையிலே ஊற்றுகிறவர். நீங்கள் வளர்வீர்கள். அன்பும் கிருபையும் நிறைந்த எங்கள் பரலோகத்தை பிதாவே, காலையில இருந்து இந்த நேரம் கூடின இம்மட்டமாக
நீ எங்களோடு பேசுங்க. இப்போதும் கேள், பயப்படாத. ஆண்டவரே, சொல்வதெல்லாம் கேள், தேவ சித்தம் என்று கர்த்தர் எங்களோட பேசுகிறப்பா. கவனித்து கேள் என்று எங்களோட பேசுகிறப்பா. இங்கே தரித்து இரு என்று பேசுகிறப்பா. ஆண்டவரே, கர்த்தாவே இயேசுவே, ஆண்டவரே, உன்னை பற்றி என்ன சொல்லுறான்னு கேள். நான் உன்னோடு இருக்கிறேன், எல்லாவற்றையும் கையில் ஒப்பு கொடுப்பேன் என்று சொன்னீரப்பா. ஆண்டவரே, கர்த்தாவே இயேசுவே, இழந்து போன ஆளுகையும் கேள், பயப்படாத. இயேசு கிறிஸ்து மூலியமாக மீண்டும் எங்களை ஆளுபடியாக கேள் என்று சொல்வதோ பொல்லாதாக நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு ஆண்டவரே கர்த்தாவே நன்மையானது கேட்கும் போது ஆண்டவரே கர்த்தாவே இயேசுவே, அதை ஆண்டவர் தரலையா? பொல்லா நீங்களே நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது தம்மை நோக்கி வேண்டுதலுக்கு ஆண்டவரே கர்த்தாவே பரிசுத்த ஆவி தரும், அதையும் நிச்சயம் பண்ணலான்னு சொன்னவரே கர்த்தாவை கேட்டோம்ப்பா. கேட்கவனை பெற்றுக்கொள்வேன்னு சொன்னீங்களப்பா. நன்மையான தருவேன்னு சொன்னீங்களப்பா. ஆவியானது எங்களுக்கு தந்து இது வரைக்கும் நாங்களே வழிநடத்துறதுக்காக சோத்தோம். பரிசுத்த ஆவி தந்து, அபிஷேகத்தை தந்து, ரட்சிப்பை தந்து ஆண்டவரே கர்த்தாவே இயேசுவே எங்களை ஆளுகை செய்யறதுக்காக நன்றி. இங்க இருக்கிற ஒவ்வொரு கர்த்தர் ஆளுகை செய்து கொண்டிருக்கா நன்றி அப்பா. ஆனால் தனித்தனியாக ஆளுகை செய்கிறீர், குடும்பமாக ஆளுகை செய்கிறீர். அவருடைய பிசினஸ், அவருடைய ஊழியர்களை, படிப்பை எல்லாவற்றையும் கர்த்தர் இயேசு ஆவியானவர் ஆளுகை செய்கிறதுக்காக இந்த பெரிய சாக்கியத்தை இந்த உலக மக்கள் கிடைக்காத கர்த்தாவை எங்களுக்கு நீ தந்ததுக்காக நமக்கு ஸ்தோத்திரம். எங்க மனக்கல்ல திறந்ததுக்காக ஸ்தோத்திரம்ப்பா. நீரே எங்களை ஆளுகை செய்வீராகப்பா. வந்த ஒவ்வொரு ஆசீர்வதிங்க, கொடுத்த காணிக்க தசமல் ஆசீர்வதிங்க. இந்த வாரம் முழுதும் அவன் சொல்லட்டும், நான் கேட்கிறவன், நான் கவனித்து கேட்கிறவன். அல்லேலூயா. நான் ஆண்டவர் என்னை கேள், என்னை போஷிக்கிறவன். ஆண்டவர் சொல்ல என்ன பேசுறான்னு கேள் என்று சொல்லி எல்லாம் என் கையில் ஒப்பு கொடுப்பேன்னு சொல்லியிருக்காரு. சத்ருவை ஒப்பு கொடுப்பேன்னு சொல்லியிருக்காரு என் கையில். ஆண்டவரே நீ கேள், நான் தான் உனக்கு ஆளுகை செய்கிறேன், கலங்காத, பயப்படாத. ஓ துக்கம் சந்தோஷமாக மாறும் சொல்லியிருக்காரு. கர்த்தர் இந்த வார்த்தை அப்படியே பழிக்கட்டும். இதை கேட்கிற, இதை பார்க்கிற ஆண்டவரே ஜனங்களே, இந்த ஆசீர்வாதம் அப்படியே அவளுக்கு உண்டாகட்டும். எல்லாம் துதிகரமாக முக்கிய சொல்லிட்டு இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிற நல்ல பேர். ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு பேரு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம்ம அனைவரோடும் சகல பரிசுத்தனுடைய கர்த்தரை வருகை இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களோடு இருந்து தம்முடைய ஆவியும் ஆசீர்வாதத்தை ஊற்றுவார்.